வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிஎஸ்டி ஃபைலிங் பண்ணுறோம் இல்லையா. ஸோ மந்த் ஆன் மந்த் ஃபைலிங் பண்ணும்போது இந்த GSTR 2Aன்னு ஒன்று இருக்குது, 2Bன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா சிமிலரான கண்டென்ட் தான், பட் ஆனால் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ இது புரியாமல் என்ன ஆகுதுன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் க்ரியேட் ஆகுது இல்லையா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக 2Aல என்ன இருக்கும், 2Bல என்ன இருக்கும், இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் முடிஞ்சால் இப்போ GSTR 9ல் வந்து டேபிள் 8Aல வந்து என்ன கொடுப்போம், ஸோ இன்புட் கிரெடிட் ரிலேட்டடாக எது எங்கெங்கே என்ன ரெஃப்ளெக்ட் ஆக போகுது, இதுக்கான டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்றது டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ப்ளஸ் இப்போ கரண்ட்டாக என்ன சேஞ்சஸ், ஜான்வரிலேருந்து என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, அதுக்கு இன்புட் கிளைமிங்லேருந்து இந்த 2A 2B நம்ம எப்படி பார்க்க போகிறோம், எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைல் பண்ண போகிறோம். ஸோ 2Aல என்ன ரெஃப்ளெக்ட் ஆகும், 2Bல என்ன ரெஃப்ளெக்ட் ஆகும். 2Aலையும் சரி 2Bலையும் சரி நம்ம பர்ச்சேசஸ், அதாவது நம்ம இன்புட் கிரெடிட் இருக்குது இல்லையா, ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆக போகுது. ஸோ யாரெல்லாம் நம்ம ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்கும்போது நம்ம யார்கிட்டலாம் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ இல்லை சர்வீஸ் அவைல் பண்ணுறோமோ அவங்க நமக்கு ஜிஎஸ்டி பில் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ நம்மளோட ஜிஎஸ்டி நம்பர் அவங்கக்கிட்ட கொடுத்தோம்னா அவங்க வந்து நமக்கு ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அவங்க ஃபைல் பண்ணுறது ரெஃப்ளெக்ட் ஆகிறது தான் பார்த்திங்கன்னா இந்த 2A 2B இதெல்லாம் ரெஃப்ளெக்ட் ஆகும். சரி, ஓகே, ரெண்டுத்துலேயுமே ஒரே டேட்டா தான் ரெஃப்ளெக்ட் ஆகுதா, அப்போ எப்படி நம்ம வந்து இதை அனலைஸ் பண்ணுறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதே வந்து ஒரு 2-3 பாயிண்ட்டாக பிரித்து எடுத்துப்போமே. ஸோ இப்போ 2A வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரியல் டைம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இன்றைக்கி ஒருத்தவங்க நமக்கு ஃபைல் பண்ணுறாங்க அந்த மந்த்துக்கு அப்படின்னா அது அப்படியே அந்த மந்தில் அப்டேட் ஆகும். அதுவே வந்து 2B வந்து அப்படி கிடையாது. ஸோ இப்போ 2B வந்து நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணுன்னா 2Bன்றது வந்து அது ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மந்த்துக்கு 2B ஜென்ரேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதில் அப்டேட்டே இருக்காது. ஆனால் அப்படி கிடையாது இந்த 2Aல. ஸோ 2Aல ஒன்ஸ் ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா வந்து ஒவ்வொருத்தரும் ஃபைல் பண்ண அந்த மந்தில் வந்து அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ பேசிக்கலி இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஏப்ரல் மந்த்துக்கு வந்து நான் டிசம்பரில் தான் ஃபைல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிசம்பரில் ஃபைல் பண்ணுறோம்னா ஏப்ரல் மந்தோட 2Aல தான் அது போய் ரெஃப்ளெக்ட் ஆகும். தட் மீன்ஸ் இன்வாய்ஸஸ் டேட்டட் ஏப்ரல். ஸோ நான் வந்து ஏப்ரலோட இன்வாய்ஸஸ் வந்து இன்னும் ஏப்ரல் மந்தே இன்னும் ஃபைல் பண்ணல, ஆனால் நான் டிசம்பர் வரைக்கும் வந்துட்டேன், ஆனால் வந்து நான் ஏப்ரலுக்கு தான் ஃபைலிங் பண்ணுவேன். ஸோ இன் தட் கேஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரலோட 2Aல தான் அந்த இன்வாய்ஸஸ் போய் உட்காரும். பட் நான் வந்து இப்போ டிசம்பரில் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்றப்போ டிசம்பர் பீரியட், அதாவது 2Bல என்ன ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, நான் லாஸ்ட் மந்த் ஒரு 11th நெக்ஸ்ட் மந்த் 10th வரைக்கும் என்ன ஃபைல் பண்ணுறனோ அதெல்லாம் தான் நம்ம 2Bல ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போது இந்த மந்த்து எனக்கு 1 to 10 மட்டும் இல்லை, லாஸ்ட் மந்தில் லாஸ்ட்டு க்ளோசிங் டேட்டு 2Bயோட க்ளோசிங் டேட், அதாவது இப்போது ஒரு 12th அன்றைக்கி 2B ஜென்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்கேஸ் குவார்ட்டர்லி ஃபைலிங் இருக்குன்னா 13th அப்புறமா ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த க்ளோசிங் டேட்லேருந்து அப்போது அந்த 13th ஜென்ரேட் ஆகுது இல்லை 12th ஜென்ரேட் ஆகுதுன்னா அந்த 12th இந்த மந்த் 10th வரைக்கும், லாஸ்ட் 12th இந்த மந்த் 10th வரைக்கும் யாரெல்லாம் எனக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்களோ அது அந்த மந்தோட 2Bல வரும். இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2A அப்படி கிடையாது. ஸோ யாரெல்லாம் எப்பப்பெல்லாம் ஃபைல் பண்ணுறாங்களோ அது அப்படியே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம போய் அப்பப்போ செக் பண்ணணுன்னா செக் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ பேசிக்கலி இப்போ 2B நீங்கள் செக் பண்ணிங்கன்னா யாராவது லேட்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதுலேயே உங்களுக்கு டேட் வைஸ் பில்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும். 2Bல வந்து பார்த்திங்கன்னா பழைய பில்ஸ் எதுனா இருந்தால் ஃபைல் பண்ணது. ஸோ இந்த பீரியட் கான்ஸ்டண்ட்டாக ஒரு பீரியடில் என்னென்னலாம் ஃபைல் ஆகிருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு 2Bல வரும். ஆனால் வித் ரெஸ்பெக்டிவ் பீரியட் அந்த மந்த்துக்கானது என்ன ஃபைல் பண்ணுறாங்களோ அது வந்து 2Aல ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த மந்த்துக்கானதுனா இப்போ ஏப்ரல் மந்தில் வந்து ஏப்ரல்து மட்டும்தான் ரெஃப்ளெக்ட் ஆகும். அப்போ டிசம்பர் மந்த்லேயும் டிசம்பர்து மட்டும்தான் ரெஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னா கிடையாது. ஸோ இப்போ டிசம்பரில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நவம்பரில் 1-2 பில் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ டிசம்பர் மந்த் ஃபைலிங்கில் என்ன பண்ணுவீங்க, அந்த பில்லையும் இன்க்ளூட் பண்ணி ஃபைல் பண்ணுறீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு டிசம்பர் 2Aல தான் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும். சரி, ஓகே, இந்த 2A 2B எங்கேருந்து டேட்டா எடுக்குது அப்படின்றது ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவை இல்லையா. ஸோ இப்போ 2Aக்கு டேட்டா எங்கெங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GSTR 1, GSTR 5, GSTR 6. ஸோ அதாவது டேக்ஸ் பேயர், ரெசிடென்ட் பர்சன், நான் ரெசிடென்ட், அதுக்கப்புறமா இன்புட் டேக்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இவங்கெல்லாம் ஃபைல் பண்ணுறாங்களா இந்த ரிட்டர்ன். ஸோ 1, 5, 6
GSTR 7 and 8 கூட சரி. 7 வந்து TDS TCS கலெக்ட் பண்ண டிடெக்ட் பண்ணுறாங்களே, ஸோ அந்த டேட்டா. அதுக்கப்புறமா 8 வந்து உங்களுக்கு இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் ஃபைல் பண்ணுறது. ஸோ இந்த எல்லா டேட்டாவுமே வந்து உங்களுக்கு 2Aல வரும். ஆனால் நீங்கள் 2Bல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக சொன்ன இந்த ரெண்டும் GSTR 7 and 8லேருந்து 2Bல டேட்டா எடுத்துக்காது. அதில் வந்து ஜஸ்ட்டு யாரெல்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்களோ 1, 5, 6 அதில் இருக்கிற டேட்டா தான் வந்து கான்சாலிடேட் பண்ணி அந்த பீரியட்குள்ளே யார் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது 2Bல காமிக்கும். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2B படி தான் இப்போது ஜான்வரியிலேருந்து உங்களுக்கு 2Bல ரெஃப்ளெக்ட் ஆன கிரெடிட் மட்டும்தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஸோ இதுலேயே பைஃபர்கேஷன். ஸோ 2Bல வந்து எலிஜிபிள் கிரெடிட் இன்எலிஜிபிள் கிரெடிட்னு தனித்தனியாக காமிச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணுன்னா, இப்போது அந்தந்த இயருக்கு செப்டம்பருக்குள்ளே பில்ஸ் ஃபைல் ஆகிறது மட்டும் தான் நம்ம வந்து கிரெடிட் எடுத்துக்க முடியும், ஐடிசியாக கன்சிடர் பண்ணணும். ஸோ செப்டம்பர் தாண்டி ஃபைல் ஆகிற பில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்எலிஜிபிள் ஐடிசியாக வந்து உங்களுக்கு 2Bல ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ பேசிக்கலி எப்படி பார்க்கணும் இதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃபைலான பில்லு அங்கே காட்டும், ஆனால் இன்எலிஜிபிள் கிரெடிட்டுன்றதை அதுவே தெளிவாக காட்டிடும். ஸோ அதே மாதிரி அதுக்கும் சில கேட்டகரிஸ் வச்சு எதெல்லாம் எலிஜிபிள் இன்எலிஜிபிள்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2Bலேயே அது ஈஸியாக உங்களுக்கு காட்டிடும். ஸோ ஆனால் இந்த 2Aல வந்து பார்த்திங்கன்னா இந்த பைஃபர்கேஷன்லாம் கிடையாது. யாரெல்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்களோ மொத்தமாக காட்டும். அதே மாதிரி என்னென்ன ரிட்டர்ன் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, 1, 5, 6, 7, 8 இதில் இருக்க டேட்டாவெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி 2Aல காட்டிடும். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா உங்களுக்கு 2A யாராவது நமக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்களா, இல்லை இந்த TDS TCS கிரெடிட்ஸ் என்ன வந்திருக்கா, அது மட்டும் இல்லாமல் இ-காமர்ஸ் ரிலேட்டடாக என்ன இருக்கா, இதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் 2A ரெஃபர் பண்ணலாம். பட் 2Bல என்ன ரெஃப்ளெக்ட் பண்ணலாம், இப்போ யாராவது விட்டு போன கிரெடிட்ஸ் இந்த மந்தில் ஃபைல் பண்ணியிருக்காங்களா, எதனா ஆட் ஆன் ஆயிருக்கா, நம்ம வந்து ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் அந்தந்த மந்த் 2B பார்த்து கரண்ட் மந்த்துக்கான கிரெடிட் எடுத்துக்கலாம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இது எப்படி எடுக்கணும் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து earlier ஒரு 5% வரைக்கும் ஒரு ப்ரொவிஷன் இருந்துச்சு, ஐடிசி வந்து 5% வேரியேஷன் இருக்கலாம் அப்படின்றது. பட் ஃப்ரம் திஸ் January 2022 1st January 2022லேருந்து அந்த 5% ஐடிசி ப்ரொவிஷன் கிடையாது. ஸோ பேசிக்கலி உங்களுக்கு 2Bல என்ன ரெஃப்ளெக்ட் ஆகுதோ அதை மட்டும்தான் நம்ம ப்ரொவிஷனே எடுத்துக்க முடியும், அதாவது ஐடிசியாக எடுத்துக்க முடியும். ஸோ இனிமேல் எல்லாம் நம்ம ஃபைலிங் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம 2B பேஸ் பண்ணி தான் ஃபைலே பண்ண முடியும். முன்னாடிலாம் வந்து 2Aல ரெஃப்ளெக்ட் ஆனாவே எடுத்துப்பாங்க. பட் இன்னொரு இதுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ 2Aல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாராவது வந்து பில்ஸ் லோட் பண்ணி வச்சுருக்காங்க, தட் மீன்ஸ் டேட்டா மட்டும் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க, ஃபைல் பண்ணாமல் வச்சுருந்தாலும் உங்களுக்கு 2Aல வரும். ஆனால் இந்த கேஸ் இப்போ 2Bல வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வராது. ஸோ GSTR 2A பேஸ் பண்ணி நம்ம கிரெடிட் எடுத்தோம்னா நமக்கு கிரெடிட் மிஸ் மேட்சஸ் ஆர் கிரெடிட் ரிவர்சல் நடக்க வேண்டிய அவசியமும் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து 2A பேஸ் பண்ணி போகாமல் 2B பேஸ் பண்ணி போகிறது தான் ஒரு நமக்கு வந்து GST ஃபைலிங்கில் சேஃபான ஒரு விஷயம். ஸோ இது இல்லாமல் நான் சொன்னேன் இல்லையா, GSTR 9ல் வந்து டேபிள் 8Aன்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ 8Aல என்ன காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இயர்லேருந்து செப்டம்பருக்குள்ளே யாரெல்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்களோ அது வந்து உங்களுக்கு 8Aல காட்டும். பட் இப்போ வந்திருக்க அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் எண்ட் வரைக்குமே டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஃபைல் பண்ணி அதுக்கான ஐடிசி நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு GSTR 8 டேபிள் 8Aல வந்து GSTR 9ல் காட்டும். ஸோ இந்த இதுவும் நீங்கள் எடுத்த கிரெடிட்ஸுமே நீங்கள் மேட்ச் பண்ணி எது எலிஜிபிள் இன்எலிஜிபிள் அதெல்லாமே கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரென்சஸ். ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க, தேவையில்லாமல் வந்து மாற்றியும் ஐடிசி எடுக்க மாட்டீங்க. ஏன்னா இப்போ ஐடிசி ரிவர்சலும் நம்ம பண்ணோம்னா அதுக்கான பீனல் ஆக்ஷன்ஸும் நம்ம தான் ஏற்றுக்கணும் இல்லையா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இது தவிர உங்களுக்கு என்ன இது ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இருக்க குவெரிஸ் வந்து நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டா பேஜில் எனக்கு மெசஞ்சரில் போடுறதா இருந்தாலும் போடுங்க. நான் நிறைய மெசேஜஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ப்ராபப்ளி அப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் நீங்கள் என்னை ரீச் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.